மத்திய அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 9வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையில் ஜவுளித்துறைக்கு ஏராளமான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாலும் கூட திருப்பூர் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அறிவிப்பு வெளியாகியுள்ளதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் ஒட்டுமொத்த ஜவுளித்துறைக்கும் அறிவிப்பாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். அமெரிக்காவிற்கான வரி விதிப்பு, அதன் வாயிலாக இங்கே பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள், அதற்கான ஏதாவது ஒரு தீர்வு இருக்கிறதா என்று எதிர்பார்த்திருந்தோம். அப்படியான தீர்வுகள் எதுவும் இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்படாவிட்டாலும் கூட அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இன்று 27ஆம் தேதி ஜனவரி 27 அன்று கையெழுத்தான இந்திய ஐரோப்பியாவிற்கான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம், ஏற்கனவே கடந்த வருடம் கையெழுத்தான இங்கிலாந்துக்கு உண்டான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம், ஆஸ்திரேலியாவுக்கு கையெழுத்திருக்கோம், நியூசிலாந்தில் கையெழுத்திட்டிருக்கோம். இதன் வாயிலாக வரக்கூடிய வர்த்தக வாய்ப்புகளை நாம் கையகப்படுத்தி அதன் வாயிலாக நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு அறிவிப்புகள் நீண்டகால தேவைக்கான அறிவிப்புகளாக வந்திருக்கிறது. அதை திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்கிறது. அந்த வகையிலே நேஷனல் ஃபைபர் மிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, இந்த கோரிக்கையின் வாயிலாக செயற்கை நூலிழை ஆடை உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் உலகத்தில் 65% ஆடை விற்பனை என்பது செயற்கை நூலிழை ஆடை உற்பத்தியில் தான் இருக்கிறது. அந்த ஆடை வகைகளை இந்தியாவில் அதிக அளவு தயார் செய்ய வேண்டும், ஏற்றுமதி தரத்திற்கு தயார் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை ஒரு 10 வருட காலமாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வைத்துக்கொண்டு வந்தது. அதை ஏற்றுக்கொண்டு இப்போது அந்த நேஷனல் ஃபைபர் மிஷன் அறிவித்திருக்கிறார்கள். இது கட்டாயமாக ஒரு நல்ல செய்தியாக பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டிற்காக ஏட்டப் என்கின்ற அந்த ஒரு ஸ்கீமை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த கோரிக்கையை மனதில் கொண்டு கேபிட்டல் சப்போர்ட் இன்சென்டிவ் என்கின்ற கேபிட்டல் சப்போர்ட் இனிஷியேட்டிவ் என்கின்ற அந்த ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக இது சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு இயந்திரங்களை மேம்படுத்துவதற்காக நிச்சயமாக உதவும். அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நிறுவனங்கள் செல்வதற்கான கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவே இதை பார்க்கின்றோம். சம்ரத் என்கின்ற ஒரு திட்டம் நாடு முழுவதும் ஏராளமான லட்சக்கணக்கான தொழிலாளர்களை திறன் மேம்பாடு செய்த அந்த திட்டத்தின் நீட்சியாக தற்போது சம்ரத் 2 என்கின்ற திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் வாயிலாக 15,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் திறன் மேம்பாடு பெற்றிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக பெண்கள் 90% அளவிற்கு மேம்பாடு பெற்று அவங்க வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களே நிறைவேற்றக்கூடிய இந்த சூழலில் தற்போது சம்ரத் 2 வாயிலாக பயிற்சி கூடங்களையும் அமைப்பதற்கான ஒரு நிதி உதவியும் இந்த திட்டத்தின் வாயிலாக முன்னெடுக்கப்படுவதாக இந்த திட்டத்தின் வாயிலாக அறிகிறோம். இதுவும் ஒரு நல்ல அறிவிப்பாக பார்க்கின்றோம். கோவிட் காலத்தில் மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஒட்டுமொத்த தொழில்துறை, ஜவுளித்துறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஏற்றுமதி துறைக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது கண்டெய்னர் ஷார்ட்டேஜ். அந்த கண்டெய்னர் ஷார்ட்டேஜை எதிர்கொள்வதற்காக பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசாங்கத்திடம் வைத்திருந்தோம். நீண்ட காலத்திற்கு இதற்கான தீர்வாக தன்னிறைவாக நாமே அந்த கண்டெய்னரை தயாரிக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் 10,000 கோடி ரூபாய் அதை கண்டெய்னர் தயாரிப்பதற்காக ஒதுக்கியிருப்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கின்றோம். ஏனெனில் அடுத்தடுத்து வரக்கூடிய வர்த்தக வாய்ப்புகளை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அனைத்து தரப்பு கட்டமைப்பையும் நாம் மிகவும் திறனாக வைத்திருக்க வேண்டிய அதை புரிந்து கொண்டு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதுபோல ஒரு நிறுவனத்தின் ஏற்றுமதியில் 1% அளவிற்கு இறக்குமதி செய்து கொள்ளலாம் வரி இல்லாமல் என்கின்ற அந்த அறிவிப்பை தற்போது 3% உயர்த்தி இருக்கின்றார்கள். இதன் வாயிலாக இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்கள் பயன்பெறும். இதன் வாயிலாக லேபிள், டேக், அக்சசரிஸ் போன்ற பொருட்களை வரி இல்லாமல் இறக்குமதி செய்வதன் மூலம் போட்டித்தன்மையில் மற்ற நாடுகளுடனான போட்டித்தன்மையை நாம் இலகுவாக எதிர்கொள்ள ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 10,000 கோடி ரூபாய் என்கின்ற அளவை சிறு குறு நிறுவனங்களுக்காக வழங்கி இருக்கின்றார்கள். இதன் அறிவிப்பு, இதன் பற்றிய முழு விவரங்கள் ஓரிரு நாளில் தெரிய வரும்போது சிறு குறு நிறுவனங்களும் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக அடுத்த 30-40 வருடங்களில் உலகின் இளம் வயது மக்கள் தொகையை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அடிப்படையில் இளைஞர்களை கொண்டே இந்த பொருளாதாரம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் இந்த நிதிநிலை அறிக்கையை வரவேற்கிறது.